காவேரி வந்து அந்த நபரை வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அந்த நபருக்கும் காவேரிக்கும் வந்து பிரச்சனை ஆயிடுது. இந்த காவேரி போட்ட கண்டிஷன்ஸும் சரி, வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அந்த பையன் வந்து அந்த மாப்பிள்ளை பையன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால வந்து காவேரிக்கு அவருக்கு ஒத்து போகல. அதனால காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்க, எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாரு, சாரதா கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபோன் போட்டு சொல்லிடுறாரு. இதனால சாரதா வந்து சொல்கிறாங்க, நான் அதான் சொன்னேனே தம்பி, எதுவுமே நடக்காது மாப்பிள்ளை, நீங்கள் கவலையே படாதீங்க, காவேரியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. காவேரி வீட்டுக்கு வந்தோடனே வந்து நல்லா சாரதா வந்து செம டோஸ் போயிடுறாங்க காவேரிக்கு. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கியா, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஏன்டி மாப்பிள்ளையை பார்க்க போனேன், உனக்கு அந்தளவு ஆயிடுச்சா, அம்மா உனக்கு தேவையில்லையா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்ட காவேரி வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காதுமா, உனக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்கும், இதுக்கப்புறம் நான் சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுறாரு, குழந்தைய கூட்டிகிட்டு அவ்வளோ ஸ்டைலாக அழகாக நடந்து வராரு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய். இதெல்லாம் பார்த்த காவேரி வந்து என்ன இவர் இப்படி கூலாக இருக்கார், செம்ம சந்தோஷமாக இருக்கார், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து காவேரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஐயோ பார்த்து முறைக்கிறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. இல்லை சார் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, ஏங்க மிஸ் நான் ஜாலியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அம்மா கிட்ட போட்டு கொடுத்தது நீங்கள் தானே அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. நான் ஏன் உங்கள் அம்மா கிட்டலாம் போட்டு கொடுக்க போகிறேன், நான்லாம் எதுவும் சொல்லலப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கீங்க அம்மா கிட்ட, எங்கள் அம்மா எப்போவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் கிடையாது, நான் தனியாக மாப்பிள்ளை பார்க்க போனேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் போட்டு கொடுத்துருப்பீங்க, அதனால தான் எங்கள் அம்மா நல்லா வச்சு செய்கிறாங்க என்ன, இதெல்லாம் எனக்கு தேவையா, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்கள், நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மிஸ், அவங்க திட்டினதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. என்ன பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. பார்த்து உடனே வந்து சரி சரி மிஸ், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸ்கூலில், அதனால் நீங்கள் சாயந்தரமாக சீக்கிரமாக வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கலந்துக்குங்க அப்படின்றாங்க. ஓகே மிஸ், நான் கலந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஜாலியாக பாட்டெலாம் பாடிக்கின்னு அப்படியே வண்டி எடுத்துன்னு போகிறாரு. இதெல்லாம் பார்த்தா காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஜாலியாக இருக்கீங்க, என்ன வந்து நல்லா திட்டு வாங்க வச்சுட்டு இவர் மட்டும் ஜாலியாக இருக்காரா, விடமாட்டோம் இருங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி நீ வாட்செல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்றாங்க. உடனே வந்து ஓகே மிஸ் அப்படின்னோடனே வா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி அம்முக்கிட்ட கேட்குறாங்க, என்ன அம்மு உன் அப்பா ரொம்ப ஜாலியாக இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் மிஸ் எனக்கும் புரியல, என் அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நைட்லேயே பயங்கரமாக கதை சொல்லி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார், காலையில் கூட என்ன ரொம்ப ஜாலியாக கிளப்பினாரு, என் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல மிஸ் அப்படின்னோடனே, எதுக்கும் அப்பா இவ்வளோ ஜாலியாக இருக்காருன்னு எனக்கு தெரியாதா, நான் அந்த பையனுக்கு எனக்கு செட் ஆகலைல்ல, அதான் இப்படியே செட் ஆகாமல் இருந்துருமா என்ன, ஏதாவது ஒரு பையன் கண்டிப்பாக எனக்கு செட் ஆவான்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு உள்ள குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சர்க்குலர் வருது, இங்கே வந்து எல்லாருமே பேரண்ட்ஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, சொல்லிட்டீங்களா பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்றாங்க. அவங்க ஹெட்மிஸ்ஸஸ் ஆமாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. சர்க்குலர் வந்தோடனே இந்த மாதிரி போட்டிகள்லாம் என்ன நடக்க போகுது, அதில் வந்து பேரண்ட்ஸ் எப்படி கலந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேற ஒரு மிஸ் வந்து கிளாஸில். அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த போட்டியில் எல்லாத்துலேயுமே பேரண்ட்ஸ் வந்து உங்கள் சார்பாக கலந்துப்பாங்க, நீங்களும் பேரண்ட்ஸ் தான் இதில் போட்டியாளர்கள் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து மனசு கஷ்டமாக அப்படியே உட்காந்துருக்கா அம்மாவை பார்த்துட்டு, என்ன அம்மு ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்கு தான் அம்மாவே இல்லையே மிஸ், எப்படி மிஸ் என் பேரண்ட்ஸ் வந்து கலந்துப்பாங்க, என் அப்பா மட்டும் தான் கலந்துப்பாங்க, என் அப்பாவுக்கு அலோடு இல்லையா, 2 பேருமே கலந்துக்கணும்னு அந்த மிஸ் சொல்கிறாங்கல்ல அப்படின்னோடனே காவேரி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு